அனைவருக்கும் வணக்கம். விஜய் லவர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து உங்கள் மனசை வருத்தப்படுற மாதிரியோ இல்லை நீங்கள் லவ் பண்ணுற விஜய் அண்ணா மேலே குறை சொல்கிற மாதிரியோ என்னுடைய வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மன வருத்தம் அடையலாம். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் விஜய் அண்ணா மேலே இருக்கிற குறையை, விஜய் அண்ணா செய்கிற குறையை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. முக்கியமாக விஜயோட லவர்ஸாக இருக்கிற உங்கள்கிட்ட என்னால் பகிர்ந்துக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா நான் சொல்கிறது பொய் அப்படின்னா விஜய் மேலே லவ் பண்ணுற விஜய் அண்ணாவோட லவர்ஸாக இருக்கிற நீங்கள் அதை சொல்லுங்கள். அது நான் தயவுசெய்து மாற்றிக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் விஜய் அண்ணாவோட குறையை சொல்லாதீங்கன்னு சொல்லாதீங்க. அவர் மேலே இருக்கிற குறையை சொல்லுங்கள். குறையாக நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் பொய்யா சொல்கிறாங்க, விஜய் சுற்றி பொய் வருது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை நீங்கள் உண்மை, நான் தான் பொய் சொல்கிறேன், இல்லை கிருஷ்ணன் நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா நான் உங்கள் பக்கம் வரேன். அதை விட்டுட்டு நீங்கள் விஜய் அண்ணா வானத்துலேருந்து வந்தவர், அவர் 9 கிரகம் உச்சம் பெற்றவர், அவர் மேலே குறையே இருக்க முடியாது, அவர் அப்பழுக்கற்றவர், அது இது சினிமாவில் தெரிய படத்தில் அப்படி நடிச்சிருக்காரு, மாஸ்டர் படத்தில் இப்படி நடிச்சிருக்காரு, துப்பாக்கி படத்தில் அப்படி பேசியிருக்காரு, கத்தி படத்தில் இப்படி வசனம் பேசியிருக்காரு, அது இது ஆச்சா போச்சான்னுலாம் பேசாதீங்க. யதார்த்தத்துக்கு வாங்க. தேட்டரை விட்டு வெளியில் வாங்க. இப்போ நம்ம அந்த 2.5 மணி நேரம் படத்தில் இல்லை, கில்லி படம் மாதிரி ஸ்பீடாக வாழ்க்கை ஓட்ட முடியாது. இது யதார்த்தம். வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம், சரிங்களா? நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை முதலமைச்சர் விஜய் கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அதனால் இதை நம்ம விழிப்போடு இருந்து நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம பேசி தான் ஆகணும். அந்த அடிப்படையில் தொடர்ந்து விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிலிருந்து என்னெல்லாம் வதந்தி பரப்பிட்டே நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் வழக்கமாக நடக்கிறத இவர் தான் செய்த மாதிரி இவர் பேரில் லேபிள் ஒட்டி ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்போ ஸ்கூல் பேக்கு வந்திருக்காங்க. அடுத்தது மதிய உணவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். காமராஜர் காலத்தில் ஆரம்பித்த மதிய உணவை விஜய் அவர்கள் தொடங்கி வச்சார். இன்று முதல் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் சிறப்பாக தொடங்கப்படும் அப்படின்னு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற அளவுக்கு ஸ்கூல் பேக்கு வந்திருக்காங்க. ஸ்கூல் பேக்கில் முதல் முறையாக முதலமைச்சர் படம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேக் விஷயத்தில் போன தடவை எல்லாமே நிதி ஒதுக்கி ஒவ்வொரு அரசும் அடுத்த ஆண்டு கல்வியாண்டு வரதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம்லேருந்து பேக்லேருந்து புக்கிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு டெண்டர் விட்டு போயிட்டு அப்படி தான் அரசு அச்சகமாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து வாங்குறதாலும் அதுக்கான வேலைகள் முடிஞ்சிடும். இப்போ ஆட்சியை முடிஞ்சு ரிசல்ட் கடைசி 10 நாளில் ஆர்டர் கொடுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அது ஸ்கூல் பேக்காக இருந்தாலும் சரி, சைக்கிளாக இருந்தாலும் சரி, புக்காக இருந்தாலும் சரி, யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி, அப்படி தான் நடக்கும். அந்த அடிப்படையில் என்ன நடந்தது? 2021 ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். அப்போ என்ன நடந்தது? எடப்பாடியோடைய படமும் அம்மையார் ஜெயலலிதாவுடைய படமும் தான் பேக்கில் இருந்தது, ஸ்கூல் பேக்கில். அப்போ கூட அமைச்சரவையில் சட்டசபையில் அமைச்சர் பேசும்போது, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசும்போது, இந்த மாதிரி அம்மையார் படம் எடப்பாடி படம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த படத்தை நீக்கினா நிதி வீணாகுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னார். அதனால் நாங்கள் அதை நீக்கலாம், அப்படியே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த தடவையிலேருந்து ஸ்டாலின் படம் போட்டு கொடுத்தாங்க. இதுதான் வழக்கமாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ 2026 திமுக அரசாங்கம் தோற்று விஜயோட கட்சி ஆட்சிக்கு வருது. அப்போ ஒருவேளை முற்போக்காக சிந்திச்சு தோல்வி அடைஞ்சு இந்த அடுத்து வர ஆட்சி நம்ம படத்தை எடுக்கிறதுக்கு கலைஞர் உரையை போடலான்னு கூட அந்த அரசு யோசிச்சிருக்கலாம். இப்போ அந்த பேக் கிழிஞ்சு போயிருக்குன்னு நிறைய குப்பையில் போடுற நியூஸ்லாம் வேறு வருது. அப்போ விஜய் தயாரித்த பேக் குப்பையில் போடுறாங்க, தரமில்லாத பேக் தயாரித்தாங்கன்னு சொன்னால் விஜயோட லவர்ஸ் ஒத்துப்பீங்களா? இல்லை விஜய் அண்ணா கொடுத்த பேக் எல்லாம் தூக்கி மாணவர்கள் குப்பையில் போட்டாங்க சொன்னால் ஒத்துப்பீங்களா? அப்போ ஏற்கனவே இருந்த அரசு ஒரு பணியை தொடங்கி வச்சுட்டு போயிருக்கு. அந்த பேக் இப்போ ஸ்கூல் இப்போ திறந்துருக்காங்க, அதனால் ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்க. அதில் கலைஞர் உரை இருக்குது. அந்த விஜயோடைய ஆதரவாளர்கள், விஜய் லவர்ஸு விஜய் மேலே இருக்கிற காதல் அதீதமாகி, அந்த காதல் கண்ணை மறைக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி விஜய் மேலே இருக்கிற காதல் அதீதமாகி கண்ணை மறைச்சி அதில் கலைஞர் உரை இருக்குன்னுன்றத கூட கவனிக்காமல் உடனே கமுசோதனை மாற்றம் வளர்ந்து விட்டது, முதல் முறையாக விஜய் முதலமைச்சர் படமே இல்லாம. ஏன்னா உலகம் முழுக்க பிரதமர்லேருந்து எல்லா அதிபர்லேருந்து அவங்க அரசு சார்பாக கொடுக்கும்போது அவங்க அரசின் அடையாளமாக அதை தானே கொடுக்குறாங்க. அது என்ன பெரிய இப்போ கொலை குத்தத்தை கண்டுபிடிச்ச மாதிரி மாற்றம் வந்து விட்டது, முதலமைச்சர் படமே இல்லாத பேகு. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? திருக்குறள் இருக்குது, கீழே யார் உரை இருக்குது? கலைஞர் உரை இருக்குது. அப்போ இது யார் ரெடி பண்ணா? விஜய் லவர்ஸ் கிட்ட கேட்குறேன். அப்போ விஜய் அண்ணா கலைஞர் உரை ஏற்றுக்கிறாரா? அப்போ பரிமேல அழகர் உரை ஏற்றுக்கல, மற்றவங்க வரதராசன் உரை ஏற்றுக்கல, அப்போ கலைஞர் உரை ஏற்றுக்கிறாரு. அப்போ தீய சக்தின்னு சொன்னதெல்லாம் பொய், அப்படி ஏற்றுக்கலாங்களா? நான் விஜய் லவர்ஸ் கிட்ட கேட்குறேன், மனசாட்சியோட பதில் பேசுங்க. ஆனாவுன்னா கம்பு சுற்றிக்கிட்டு பரப்பிக்கிட்டு வதந்தியை பரப்பி, கட்சி ஆரம்பிச்சிலேருந்து வதந்தியிலே ஓட்டி வதந்தியை வச்சு பொய்யை வச்சு பரப்பி பொய்யாளியாக முதலமைச்சர் ஆகிட்டீங்க.
முதலமைச்சர் ஆகிறதுக்கு பல யுக்தியை பல பேர் பயன்படுத்தினாங்க. அதில் நீங்கள் வந்து பொய் பேசலான்ற ஒரு யுக்தியை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அதில் வந்து சரியோ தப்போ வந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இனிமேல் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உண்மையை பேசுறது உங்களுக்கு ஏன் வலிக்குது? அப்போ உங்களுக்கு உழைக்க தயாராக இல்லை. ஏற்கனவே இருக்கிறதுல உங்கள் லேபிளை ஒட்டிக்கணும், அதுக்கு நீங்கள் பேர் வாங்கிக்கணும், அதுக்கு பணம் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுவீங்க. அதுக்கு இருக்கிற ரசிகர்களை விஜய் மேலே இருக்கிற பாசத்தை வச்சு மோசம் செஞ்சு அந்த ரசிகர்களை ஏமாற்றி அதுக்கான வேலையை வந்து செய்து சதித்திட்டம் பண்ணுவீங்க. வேற எதையும் செய்ய மாட்டீங்க. கடைசி வரைக்கும் உழைக்க போகிறதில்ல. மனசாட்சி இல்லாமல் 60 நிமிஷம் 75 நிமிஷத்தில் 436 திட்டத்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு வெளியிடுறீங்க. யாராவது ஒரு அமைச்சர் வந்து 436 திட்டம் என்ன டிஸ்கஸ் பண்ணோம், எந்த திட்டம்லாம் எப்போ நடைமுறைக்கு வரும், அதுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்கோம், ஏதாவது பேசியிருக்கீங்களா? நான் விஜய் லவர்ஸ் கிட்ட கேட்குறேன், மனசாட்சியோட பேசுங்க. நீங்கள் எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? மாற்றம் வரணும் தானே ஓட்டு போட்டீங்க. விஜய் என்ன அதை நோக்கி செயல்படுறாரா? நீங்கள் விஜய் மேலே லவ் வைங்க, வேணான்னு சொல்லலை. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கூட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நல்லா குடும்பம் நடத்தினா தான் சேர்ந்து வாழ முடியும். கல்யாணம் பண்ணா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், அவன் குடிச்சிட்டு வந்து ஊதாத்திரமாக சுற்றுவான், என்னை போட்டு அடிப்பான் உதைப்பான் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வீங்களா? லவ் மேரேஜ்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இல்லை என்னை சூடு வைப்பான், என்னை கத்தி வச்சு கிழிப்பான், கடிப்பான், கொடுமை பண்ணுவான், டெய்லி கொடுமை பண்ணுவான், நான் 5 வருஷமாக நல்லா லவ் பண்ணிட்டேங்க, அதனால் அவன் கூட தான் வாழ்வீங்களா? ஒன்று அவனை திருத்தணும், இல்லை அவனை விட்டு விலகி போகணும். இது ரெண்டுத்தில் ஒன்று தானே செய்வீங்க. அப்படி இருக்கும்பொழுது விஜய் அண்ணா மேலே இருக்கிற லவ் மட்டும் ஏன் எவ்வளோ பழி நடந்தாலும் எவ்வளோ அக்கிரமம் நடந்தாலும் அதை பொறுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏன் விஜய் அண்ணாவை எடுத்து கேள்வி கேட்க மாட்டீங்க? விஜய் அண்ணாவோட லவர்ஸ் கிட்ட தான் நான் அந்த கேள்வி கேட்குறேன். மனசாட்சியோட பேசுங்க, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. அப்போ அண்ணா நீங்கள் வந்து 6 மாதம் இல்லைண்ணா, நீங்கள் வந்து 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவர் அண்ணா, நீங்கள் 1 வருஷம் கூட டைம் எடுத்துக்கங்க அண்ணா, நாங்கள் வந்து உங்களுக்காக பொறுத்திருக்கிறோண்ணா. அது வரைக்கும் இன்றைக்கி கூட திண்டிவனத்தில் வந்து முடிவெட்டுற கடையில் பூந்து அந்த கடன் எடுத்துகிறவரோ தொழிலாளியோ வெட்டியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து பாலியல் சீண்டல் கேஸ் வருதுன்னா, கொலை கேஸ் வருதுன்னா, போதையால் வந்து மக்கள் வந்து பல இன்னல்களுக்கு உள்ளே இருக்காங்கன்னா, திருநாயால் தினசரி வேலைக்கு போயிட்டு வர மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா, இந்த மாதிரி கரண்ட் பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்கன்னா, இது எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்துக்கிறோன்னா, நீங்கள் பொறுமையாக 1 வருஷம் கழித்து முடிவெடுங்கண்ணா. ஏன்னா பொய் மட்டும் சொல்லாதீங்கண்ணா, அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. வதந்தியை பரப்பாதீங்கண்ணா. நாங்கள் உங்கள் மேலே இருக்கிற காதலில் கண்ணை மறைச்சி நீங்கள் சொல்கிறத உண்மை நம்பி அப்படியே பரப்பிடுறோண்ணா, எங்களை வந்து மற்ற கட்சிக்காரங்க கேள்வி கேட்குறாங்கண்ணா, அசிங்கமாக போதண்ணா அப்படின்னு கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. அப்போ எதை பற்றியும் கேள்வி கேட்காம அடுத்தது இது வந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் அரசியல் ரீதியாக இவர் என்ன சொல்லி வந்தார், எதுக்கு இவர் ஓட்டு போட்டாங்க? ஏற்கனவே திமுக அதிமுகன்ற கட்சி கிளை வரைக்கும் கட்டமைப்பு வச்சு பலமாக தானே இருக்குது. அந்த கட்சி வேணானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, புதுசாக மாற்றம் வரணும்னு ஓட்டு போட்டாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் மாற்றம் வேணுன்ற எண்ணம் இருந்தது, அது சினிமா போதை நம்பி ஓட்டு போட்டாங்க. சரிதானே? அப்படி இருக்கும்பொழுது ஏற்கனவே ஊழல் வழக்கு பல முறை ஆண்டு அனுபவிச்ச பதவியில் இருந்து ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வர முன்னாள் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் எல்லாரையும் அதிமுகலேருந்து விலைக்கு வாங்கிட்டு இது அதிமுக வந்து எங்களுடைய தாய் கழகன்னு ஆதவச்சனா பேசுகிறாரு. ஏங்க அதிமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அவங்க தலைவியே ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்றவர்கள். அப்படி இருக்கிற ஒரு கட்சி உங்களுக்கு தாய் கழகனா நீங்கள் எப்படிங்க தூய சக்தியாக இருக்க முடியும்? அந்த கேள்வி விஜய் அண்ணோட லவர்ஸ் கேட்கணுமா இல்லையா? விஜய் அண்ணா லவர்ஸு விஜய் அண்ணா ஓட்டு போட்டது எதனால? இந்த மாதிரி அதிமுக காரங்களாம் வந்து கட்சியை பலப்படுத்துவாங்கன்னா ஓட்டு போட்டீங்க. விஜய் அண்ணா முகத்துக்கு தானே ஓட்டு போட்டீங்க. அப்போ விஜய் அண்ணா தூய்மையானவர், க்ளீன் ஹேண்ட் தானே ஓட்டு போட்டீங்க. அப்போ அந்த தூய்மை வந்து இப்போ எங்கே போச்சு? எதுக்கு அப்போ உங்களை நம்பலை அவர்? நான் விஜய் அண்ணா லவர்ஸ் கிட்ட கேட்குறேன், ஏன் உங்களை நம்பாமல் அதிமுகவில் இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ அமைச்சர் எம்பிகளை ஏன் நம்புறாரு? அவங்க யாருமே வந்து குறுக்கோளில் பணம் சம்பாதிக்கலையா? அவங்க எல்லாருமே வந்து எளிமையானவர்களா? எது ஒன்றுத்தில் நேர்மையாக இருந்திருக்கிற விஜய் அண்ணா? நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கே விட்டுடுறேன். இப்படி தினசரி அதாவது நம்ம வந்து விஜய் அண்ணாவை எதுவும் விமர்சனம் செய்ய வேணாம்னு நினைக்கிறோம். அவங்க தான் தினசரி நம்ம கண்டென்ட் கொடுக்குறாங்க. பொய் சொல்லும் போது அது பொய்ன்னு நம்ம எடுத்து உரைக்க வேண்டியிருக்கு. நீங்கள் விஜய் அண்ணா மேலே வச்சிருக்கிற காதல் உண்மைனா, விஜய் அண்ணாவை நேசிக்கிறது உண்மைனா, விஜயோட லவர்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், அவர் பொய் சொல்லும் போது பொய்ன்னு சொல்லுங்கள், உண்மை சொல்லும் போது உண்மைன்னு சொல்லுங்கள். அப்போ தான் மக்கள் உங்கள் பக்கம் இருப்பாங்க. அதை விஜய் அண்ணாக்கு எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும்